வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப கேட்டுட்டு இருக்கிற கதை கர்ணனின் கதை. போன எபிசோட்ல கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்கிற போர்ல கர்ணன் நாகாஸ்திரத்தால அர்ஜுனனை அழிக்க முயற்சி பண்றான். கிருஷ்ணருடைய சூழ்ச்சியால அந்த முயற்சி பலிக்கல. அந்த சமயத்துல கர்ணா, நீ நெஞ்சுக்கு குறிவைக்காமல் தலைக்கு குறிவைத்தது தவறு. மறுபடியும் அம்பை தொடுத்து அர்ஜுனன் மீது குறிவை. இந்த முறை அவன் உயிரை கவர்ந்து வருகிறேன் அப்படின்னு நாகாஸ்திரம் சொல்லுது. இல்லை, ஒரு முறைக்கு மேல் நாகாஸ்திரம் எய்ய மாட்டேன் என்று என் தாய்க்கு வரம் கொடுத்திருக்கிறேன். எனவே நீ திரும்பி போகலாம் அப்படின்னு அதுக்கு விடை கொடுத்து அனுப்பிடுறான். அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். கர்ணனின் கதை பாகம் 14. அர்ஜுனன் தலையில வெள்ளை துணியை சுத்திக்கிட்டு மிக கோவமா கர்ணனை தாக்க தொடங்குறான். கர்ணன் அடிபட்டு நிலை குலைந்து தேர்ல சாயறான். அந்த தேர் சேத்துல புதைஞ்சு நகர முடியாம போனது. சல்லியன் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இன்னும் ஆழ ஆழ புதைஞ்சது. தேர் சக்கரம் சேற்றில் புதைந்து கொள்ள கர்ணன் இறங்கி அதை தூக்க முயற்சி செய்ய அர்ஜுனன் தன் படைகளோட சூழ்ந்துக்கிறான். தேர் சக்கரத்தை வெறுமை தூக்கினால் போதாது, குதிரைகள் வச்சுதான் இழுக்கணும். இழுபட்ட நிலையில் தேர் சக்கரத்தை தூக்கினாதான் தேர் சேத்துல இருந்து விடுபடும். வெறுமே தேரை எடுத்து மறுபக்கம் வைக்க முடியாது. அதனால சல்லியன் மிகுந்த திறமையோடு குதிரைகளை விரட்டி கொண்டிருக்க கர்ணன் முழு பலத்தோட தேரின் அச்சில் கை வைத்து தோல் கொடுத்து அதை தூக்குறான். தேரை தூக்க ஒட்டாமல் பானங்களால அர்ஜுனன் கர்ணனை துன்புறுத்துறான். கர்ணனுக்கு கோபம் வருது. திரும்பி தன் வில்லில் அஸ்திரம் தொடுத்து அர்ஜுனனை அடிச்சு படைகளை சிதறடிக்கிறான். மறுபடியும் தேரை தூக்குறான். மீண்டும் படைகளை திரட்டி அர்ஜுனன் கர்ணனை நோக்கி நெருங்கி எல்லாரும் அவனை சூழ்ந்துகிட்டு அவனை விதம் விதமா தாக்க கர்ணனுக்கு பலமான காயங்கள் ஏற்படுது. திரும்பி நின்று மறுபடியும் மிகப்பெரிய அஸ்திரம் ஒன்ன தொடுத்து வேகமா கிருஷ்ணர் மேல செலுத்துறான். அர்ஜுனனுடைய படைகள் சிதறி ஓடுது. அர்ஜுனனோட தேர் ஆட்டம் காணுது. அர்ஜுனன் மிக சாமர்த்தியமா அந்த அஸ்திரத்தை தடுத்து சின்னாபீனப்படுத்துறான். மீண்டும் கர்ணனை தாக்க தொடங்குறான். நில் அர்ஜுனா, கோழையை போல் போர் செய்யாதே. அந்த தேரை சேற்றிலிருந்து விடுவித்து விட்டு வருகிறேன். பிறகு என்னோடு போர் செய். உன்னை அடித்து கொல்லுவதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு கர்ணன் முழக்கமிட அர்ஜுனன் பதில் பேசாது பானங்களால் அவனை துன்புறுத்துறான். தேரை தூக்க விடாம அவனை அவஸ்தைக்கு உள்ளாக்குறான். தர்மம் அறிந்தவரை நீ கையெடுத்து கும்பிடுபவனையும், தலைப்பாகை அவிழ்ந்து சிகை தொங்குபவனையும், போரை விட்டு ஓடுபவனையும், சரண் அடைந்தவனையும், போரில் களைத்து போயிருக்கிறவனையும் கொல்லக்கூடாது என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது. எதுவும் தெரியாமல் உனக்கு முதுகு காட்டிக்கொண்டு தேரை தூக்கி கொண்டிருக்கின்ற என் மீது பானங்களால் அடித்து துன்புறுத்துகிறாயே, உனக்கு யுத்தம் சொல்லிக் கொடுத்தது யார்? உன் ஆச்சாரியாருக்கு கேவலத்தை ஏற்படுத்தி விடாதே. நகர்ந்து போ. சில நொடிகளில் இந்த தேரை தூக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேரை தூக்க முயற்சி பண்றான். அர்ஜுனனை சுத்தி இருந்த இடத்தை இருட்டாக்கி இருக்கலாம், அல்லது அர்ஜுனனை மயக்கமுறை செய்திருக்கலாம். ஆனா அவன் பெற்ற சாபம் இப்படி செய்யணும் அப்படின்ற எண்ணமே அவனுக்கு தோணல. எந்த நேரத்தில் என்ன பிரயோகிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணமே அவனுக்கு இல்ல. அவன் முடிவு நெருங்கிக்கிட்டு இருக்கிறதால அவன் பதற்றம் மிகுந்தவனாக, பயம் மிகுந்தவனாக, கலவரம் மிக்கவனாக தேரை தூக்குவதிலேயே முனைந்தானே தவிர எதிரியை சமாளிக்கின்ற திறன், எதிரியை என்ன செய்ய வேண்டும் என்ற கூர்மையான புத்தி அவனை விட்டு போனது. ஸ்ரீகிருஷ்ணன் இதை புரிஞ்சுக்கிறாரு. இதுதான் சரியான தருணம். மகாவீரன் கர்ணன் மிக பலசாலியான, அவன் திறமையும் தெளிவும் மிக்கவன். குழம்பி போய் தேரை தள்ளி கொண்டிருக்கிறான். சல்லியனை இறக்கி தேரை தூக்க சொல்லி கர்ணன் தேரோட்டி இடத்தில் அமர்ந்திருந்தால் இந்த காரியம் எளிதாக முடிந்திருக்கும். ஆனால் அதை செய்ய அவனுக்கு தெரியவில்லை. இதுவே கர்ணனை கொல்ல சரியான நேரம். அவன் சகலமும் மறந்து தேவையில்லாத ஒரு வேலையில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். எவருக்கெல்லாம் கேடு காலம் வருகிறதோ அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். தான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது தேவையற்ற வேலையில் ஈடுபடுவார்கள், ஆத்திரப்படுவார்கள், தர்மம் பற்றி பேசுவார்கள். ஆனால் இது தர்மம் இல்லையே. அவன் தேரை தூக்கி கொண்டிருக்க நான் அவனை அடித்து திசை திருப்புவது நியாயமில்லையே அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல ஸ்ரீகிருஷ்ணன் கோபமாகிறாரு. கர்ணனை நோக்கி தேரை செலுத்துறாரு. யார் தர்மம் பற்றி பேசுவது என்ற வரைமுறையே இல்லாது போயிற்று. நீயா கர்ணா தர்மம் பற்றி பேசுகிறாய்? நீயா சத்திரிய குல ஒழுக்கம் பற்றியும் அதன் மேன்மையை பற்றியும் சொல்கிறாய்? நீயா ஒரு வீரன் எப்படி இருக்க வேண்டும் என்று வரையறை செய்தாய்? திரௌபதி என்ற ஒரு பெண்ணை அவள் மாதவிலக்காக இருந்த பொழுது தலைமயிரை பிடித்து துச்சாதனன் இழுத்து வந்தானே, அப்பொழுது அதை தடுத்தாயா?
அப்பொழுது உன் தர்மம் எங்கு போயிற்று? உன் சத்திரிய ஒழுக்கம் எங்கு போயிற்று? உன் ஆண்மை எங்கு போயிற்று? ஒரு பெண்ணை ஒருவன் துன்புறுத்தும் போது கையை கட்டி சிரித்து பார்த்து கொண்டிருப்பவன் உண்மையில் ஒரு ஆண்மகன் தானா? வீரன் தானா? அரக்கு மாளிகை ஒன்றை ஏற்படுத்தி அந்த அரக்கு மாளிகையில் 5 பேரை குடியிருக்க வைத்து நெருப்பு வைத்து கொல்ல முயன்றீர்களே, இது எப்பேற்பட்ட ஆண்மை? இது என்ன விதமான வீரம்? யார் வீரத்தை பற்றி பேசுவதென்று ஒரு வரைமுறை இல்லையா கர்ணா? சண்டையிட்டு கவர வேண்டிய தேசத்தை சூறையாடி கவர்ந்தீர்களே, அதற்கு ஒருவன் துணை போனான். நீயும் கூடவே இருந்து உற்சாகப்படுத்தினாய். அப்பொழுது சபையில் நின்று இது தவறு, இதற்காக தேசத்தை பணயம் வைக்க வேண்டிய அவசியமில்லை என்று எழுந்து உன்னால் சொல்ல முடிந்ததா? துரியோதனன் என்ன செய்தாலும் அது தர்மம் என்று நினைத்து கொண்டிருந்த உன்னுடைய தர்மம் விசித்திரமானது. கெட்டவர்களுக்கு துணை போவதுதான் உன் தர்மம் என்றால், இப்பொழுது உன் முதுகில் அடிப்பதும் தர்மம்தான். நீ தேரை தூக்கும் போது உன்னை சித்திரவதை செய்வதும் தர்மம்தான். ஒரு அரசருக்கு நண்பனாக இருக்கும் நீ அவன் செய்வதற்கெல்லாம் தலையசைத்து வாழ்த்து பாடிய உன்னை பற்றி உயர்வாக நினைத்து கொண்டிருக்கிறாய். இல்லை கர்ணா, நீ உயர்வானவனே அல்ல. உனக்கு எதன் மீதோ கோபம், யார் மீதோ கோபம், இங்குள்ள தர்மத்தின் மீது கோபம். அதனால் அதர்மத்தின் பக்கம் நின்று தர்மத்தை எதிர்க்க துணிந்தாய். அதனுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இது சேறு அல்ல கர்ணா, நீ செய்த பாவங்கள், நீ செய்த தவறுகள். கர்ணன் வாய் விட்டு சிரிக்கிறாரு. நல்லது எது, தர்மம் எது, எது தர்மம் இல்லை என்பது ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. என் தர்மம் என்னை காப்பாற்றும் அல்லது கைவிடட்டும். எனக்கு சரி என்று பட்டதை நான் செய்தேன். எல்லாரும் இறக்கப் போகிறார்கள். நீ, அர்ஜுனன், தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன் அத்தனை பேரும் இறக்கப் போகிறார்கள். அவர்களுக்கு சரி என்று தோன்றியதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். யுத்தத்தில் வெற்றி தோல்வி என்பது முக்கியமில்லை, வீரம் என்பதே முக்கியம். கர்ணனை எதிர்க்க முடியாமல் அர்ஜுனன் அவனை முதுகு பக்கம் நின்று கொன்றான் என்று வரும். கர்ணன் வேறு வேலை செய்து கொண்டிருந்த போது அர்ஜுனன் தந்திரமாக அவனை வீழ்த்தினான் என்றுதான் வரும். ஸ்ரீகிருஷ்ணர் அதற்கு உதவி செய்தார் என்றுதான் வரும். என்னை கொல்ல அர்ஜுனனால் முடியவில்லை என்றுதான் உலகம் பரிகாசம் செய்யும். நான் ஏமாந்த போது என்னை வஞ்சனையாக கொன்று விட்டார்கள் என்றுதான் எல்லாரும் சொல்வார்கள். எனவே நான் இப்போது மரணமடைந்தால் அது எனக்கு வீரமாகவும் அர்ஜுனனுக்கு இழுக்காகவும் தான் போகும். அர்ஜுனன் கடைசி வரையில் என்னை கொன்றதை பற்றி நொந்து கொண்டுதான் இருப்பான். அதற்கு துணை போனதற்காக நீயும் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருப்பாய். ஆனால் ஒன்று கிருஷ்ணா, இந்த உலகத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அது அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியத்தை நானும் அர்ஜுனனும் நீயும் மற்றோரும் திறம்பட செவ்வனே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தம் மிக அவசியம். இந்த பரத கண்டத்தில் சத்திரியர்களுடைய ஆட்டம் அதிகமாகிவிட்டது. சத்திரியர்களுடைய வன்முறையால் மக்கள் துவண்டு போக ஆரம்பித்து விட்டார்கள். அதை தாங்காமல் அலற ஆரம்பித்து விட்டார்கள். இது வெறும் ஜனத்தொகை பெருக்கத்தை நிறுத்துகின்ற வேலை இல்லை. வன்முறையாக ஒரு கும்பலை வலிமையால் உச்சநிலைக்கு வந்து ஆரவாரம் செய்கின்ற ஒரு கூட்டத்தை, தன்னை தவிர இந்த உலகத்தை ஆள எவருக்கும் தகுதியில்லை என்று நினைக்கிற ஒரு முரட்டு ஜாதியை, மிருக பிறவிகளை அழித்து ஒழிக்கும் வேலை. அந்த வேலையில் நானும் ஈடுபட்டேன் என்று நிறைவு கொள்வேன். இதனால் இந்த பூமிக்கு மிகப்பெரிய பாரம் குறைந்தது. பூபாரம் என்பது ஜனத்தொகை இல்லை கண்ணா, கொடியவர்களின் கூட்டம் குறைவதுதான் பூபாரம். உலகம் இப்பொழுது இருக்கிற ஜனத்தொகையைப் போல இன்னொரு மடங்கு ஜனத்தொகையையும் இந்த பூமி தாங்கும். ஆனால் கெட்டவர்கள் இருந்தால் பூமாதேவி வேதனைப்படுகிறாள். நல்லவர்கள் இறக்கும் போது துடித்து போகிறாள். சாதுக்களும் ஏழைகளும் கதரும் போது அவளும் அல்லாடுகிறாள். எனவே கெட்டவர்களை அழிப்பதற்கு நீ பிறந்திருக்கிறாய். கெட்டவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அதற்கு உதவியாக இருந்தேன் என்றுதான் நினைக்கிறேன். நான் இல்லையெனில் இந்த சண்டை நடந்திருக்காது என்று எனக்கு தெரியும். ஸ்ரீ கிருஷ்ணா, இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது என்று சொல்கிறாய். இல்லை கிருஷ்ணா, இதில் வீரம் நிரந்தரம், காதல் நிரந்தரம், கருணை நிரந்தரம், நல்லவர்கள் சரித்திரம் நிரந்தரம். எனவே நான் அழிந்து போனாலும் நான் இருப்பேன் கிருஷ்ணா. இந்த அர்ஜுனனை அவனால் ஆனதை பார்த்து கொள்ள சொல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பூமியிலிருந்து தேரை முழு பலத்தோட தூக்குறான். தேர் நகர்ந்தது, திரும்புறான். அர்ஜுனன் அஞ்சலிகம் அப்படின்ற அஸ்திரத்தை அவனுக்கு பார்த்து குறி வைக்கிறான். நான் என் ஆசிரியர்களை மகிழ்வித்தது உண்மையெனில், நான் செய்வது தர்ம காரியமெனில், நாங்கள் அநியாயமாக வேதனைப்படுத்தப்பட்டோம் என்பது உண்மையெனில், இந்த சரம் அவன் சிரத்தை அறுக்கட்டும் அப்படின்னு நாணை இழுத்து கர்ணனை நோக்கி ஏவுறான். அஞ்சலிகம் என்ற அந்த சரம் கர்ணனுடைய சிரத்தை கொய்து எறிந்தது.
இப்போ கர்ணன் ஜோதி வடிவா உடலிலிருந்து வெளியேறினான். சூரியனை நோக்கி கை குவித்தான். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் ஒன்றாக பார்க்கும் பாவனை சட்டுன்னு அவனுக்கு வந்துருச்சு. எதிரி யார், நண்பன் யார், எது குதிரை, எது யானை, எது நாய், எது பூனை, எது தாவரம், எல்லாம் ஒன்றே, எல்லாம் உயிர்களே என்கிற பரவசமான நிலைக்கு கர்ணன் நகர்த்தப்படுறான். ஸ்ரீகிருஷ்ணர் மானுட வடிவிலே உடம்பு எடுக்கும் பொழுதே, உடல் ரூபமாக வாழும் பொழுதே அந்த நிலையில் தான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். அவரை நோக்கி கை கூப்பினான். ஸ்ரீகிருஷ்ணர் சூட்சுமமா கர்ணனை ஆசீர்வதிக்கிறாரு. எல்லா பிரிவும் அபத்தமானது, அற்பத்தனமானது. இங்குள்ள மனிதர்களின் கோபமும் குரோதமும் வேறில்லாதவை, வெறுமே மேல் புத்தியில் தழும்பி நிற்பவை. அண்ட பேரண்டத்தின் பிரம்மாண்டத்தை உணரும் பொழுது இங்குள்ள மனிதர்கள் புழுக்களின் புழுக்களாக தெரிகிறார்கள். அவர்களுக்கு கர்வம் இருப்பதும், காதல் இருப்பதும், காமம் இருப்பதும் சிரிப்பா இருக்கின்றன. அந்த நிலை தெரிய வந்தால் எந்த பிரிவும் நிலையற்றது என்று தெரியும், கற்பிதமானது என்று புரியும். அப்படி புரிய மறுபடி பிறக்க வேண்டும். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணா, பிறவி இல்லாது என்னை செய்து விட்டாய். இருக்கும் பொழுதே இதை புரிய வைத்து விட்டாய். நீ செய்கிற இந்த மகத்தான போரில் பூபாரம் குறைக்கும் வேளையில் உனக்கும் உதவியாக நான் இருந்தேன் என்பதில் எனக்கு மிக பெரிய நிறைவு உண்டு. இங்கு சகலமும் காரணத்தோடே நடைபெறுகிறது. உன் ஒருவனாலேயே ஆட்டி வைக்கப்படுகிறது. நீ இன்றி உலகம் இல்லை. அண்ட பேரண்டம் முழுவதும் கர்ணன் பரவினான். பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தை உணர்ந்தான். சூரியனை நோக்கி மறுபடியும் கை கூப்புறான். அதுக்குள்ள மெல்ல புகுந்து அமைதியாகிறான். இதோட இந்த கர்ணனின் கதை முடியுது. இரட்டை காவியங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற ராமாயணம், மகாபாரதம் ஆகிய 2 கதைகள்ல ஒரு பெரிய கதை நிறைய கதாபாத்திரங்களோட இருந்தது. இவ்வளவு பெரிய கதையிலிருந்து கர்ணன் பங்கு பெற்ற கதை, அவர் பட்ட துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள் எல்லாத்தையும் தொகுத்து இந்த கர்ணனின் கதையை நமக்கு கொடுத்த எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றியை சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்ல பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs. நன்றி, வணக்கம்.